அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து ஒரு டேக் வந்து குடுத்துட்டாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் அதையும் தாண்டி இப்போ நெறையா இஷ்யூஸ் தாண்டி சைட் சிக்க வந்து குளோரிஃபை பண்றாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்களுக்கு அப்புறம் வந்து கெனிஷா அவர்களுக்கு வந்து நெறையா சைபர் புல்லிங் ஏன்னா நம்ம இப்போ த்ரிஷா அவங்க கமெண்ட்ஸ போய் நம்ம படிச்சாலுமே, அவங்க அந்த அளவுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுமே சேம் காஸ்டியூம்ல ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், கெனிஷா அவர்களோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ரொம்பவே மோசமா, ரொம்ப இவங்களோட டிவோர்ஸ்க்கு காரணமே இவங்க தான். இவங்க தான் வந்து பிரிச்சுட்டாங்க. இவங்க தான் வந்து இப்படி அப்படின்லாம் நெறைய கமெண்ட்ஸ் போடுறத பார்த்துட்டு, அது இவ்வளோ நாள் அமைதியா இருந்துட்டு, அ இப்போ ரீசென்ட்டா ஒரு 2 டேஸ் பேக் அவங்க வந்து Instagramல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோல வந்து அவங்க வாட் இஸ் ஹர் பாஸ்ட் அவங்களுக்கு சின்ன வயசுல என்ன ஆச்சு? அவங்க என்ன பண்ணாங்க? அண்ட் எப்படி வந்து ஜெயம் ரவி அவங்களுக்கு வந்து தெரிய வந்தது? அந்த மாரி எல்லா ஸ்டோரியும் சொல்லி முடிச்சுட்டு, ஸோ லேட்டர் டு தட் அவங்க வந்து அவங்க என்ன இப்ப கரண்ட் இஷ்யூ என்ன அப்படிங்கிறத வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் அந்த வீடியோ போட்டதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு 2, 3 டேஸ் பேக் வந்து ஒரு ஈவென்ட் ஒண்ணு அட்டெண்ட் பண்ணாங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ அந்த ஈவென்ட்ல அவங்க வந்து பாட்டுலாம் பாடுனாங்க. அவங்களோட ஆக்சென்ட் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆக்சென்ட், பிரிட்டிஷ் ஆக்சென்ட் அப்படிங்கிறதுனால, நம்மளோட தமிழ் பாட்டெல்லாம் வந்து அவங்க பாடும்போது, அந்த அளவுக்கு கேட்குற மாரி இருக்காது. ஸோ அந்த வகையில அவங்க வந்து ஒரு 2, 3 தமிழ் பாட்டு பாடுனாங்க. அதுலயும் இந்த முன்பே வா பாட்டு பாடுனாங்க. ஸோ அந்த இதுதான் வந்து இருக்கிறதுலயே நெறைய ஸ்பெகுலேஷன்ஸ வந்துட்டு கிரியேட் பண்ணுச்சு. அதுல வந்து நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே அந்த லைன்